வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. அதாவது நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, வாழ்க்கையில் என்னென்ன அனுபவிக்கணுமோ அதை பற்றி நாங்கள் ஆராய்ந்து விரிவாக விளக்கத்தை சொல்லி கொண்டு வருகின்றோம். இப்போ இந்த தொகுப்பில் சனிப்பெயர்ச்சி எப்பங்க வருது அப்படிங்கிற நிறையா பேர் சந்தேகம். நிறையா பேர் சனிப்பெயர்ச்சி 15/3/2025 வருதுன்னு சொல்லி போட்டாச்சு. பொதுப்பணில் நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம் என்னைக்குன்னு. அதை முதல்ல விரிவாக சொல்லிடுவோம். சனிப்பெயர்ச்சி வாக்கிய கணிதப்படி, நல்லா கேட்டுக்குங்க, வாக்கிய கணிதப்படி 6/3/2026 வருஷம் மாசி 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் மகா சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதைத்தான் நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தர்பானேஸ்வரர் திருக்கோயிலில் மகா சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. அதை அனைவரும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதுக்குண்டான விளக்கத்தை நான் ஏற்கனவே போட்டிருக்கோம், பார்க்கலாம். இந்த 15/3/2025 திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி ஆயின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இன்றைக்கி உங்களோட ராசியை பார்க்க போகிறோம். என்ன ராசின்னு பார்ப்போம்னா, முதலாவது ராசி காலதேவனில் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் முதன்மையாக நிற்கிற சேனாதிபதி பட்டம், தைரியம் வீரிய விஜயம் கொண்ட மேசராசி அன்பர்களே. ஒரு மேசம்னாலே ஒரு வீரம் இருக்கும், கம்பீரம் இருக்கும், வால் வளர்த்தியாக இருப்பாங்க, நல்ல தோற்றம் இருக்கும். ஏதாவது அவங்க மேக்கப் போட்டாலும் அழகாக இருப்பாங்க, மேக்கப் போடாட்டி அழகாக இருப்பாங்க. அப்படி ஒரு தோரணையாக இருப்பாங்க. எல்லா வகையிலையும் அவங்க ஏஜை கண்டுபிடிக்க முடியாது. மேசராசிக்கு வராங்களா, என்ன ஆள் ஒரு 40 வயசு இருக்குமா, 6 மாதம் 55 வயசு இருக்கும், அதில் 40 வயசு அனுப்பிங்க. அப்படி ஒரு முகப்பாவனை, முகம், அழகு எல்லாம் அவர் கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும். ஈஸியாக யாரையும் கவர்ந்துருவாங்க. அதில் ரொம்ப கவரக்கூடியது பெண்கள். மேசராசியில் பிறந்து பெண்கள் சவாசமேனா இன்னும் மேசராசிக்காரன் நிறையாதவன். ஏன்னா 7ஆம் வீடு கலஸ்திரக்காரனும், 2ஆம் வீடு சுக்கிரன் வீடாக இருக்கிற, 7ஆம் வீடும் லாபாதிபதி வீடு தான், 2ஆம் லாபாதிபதி வீடு தான். ஏன்னா சுக்கிரன் தான் அவருக்கு லாபாதிபதி. அப்போ பெண்கள் மூலியமாக நிறையா சுகத்தையும் சொத்தையும் அணுகக்கூடியவர் தான் இந்த மேசராசிக்காரங்க. இவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி திருக்கணிதப்படி எப்படி இருக்குது? நம்ம கணக்குப்படி பார்க்கும்போது வாக்கிய முறை தான் சொல்லிக்கிட்டு வர்றோம். அதுபடி பார்க்கும்போது 6ஆம் தேதி 3ஆவது மாதம் 2024 தாங்க வருதுங்க. நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். என்றைக்கு வருது, இன்றைக்கி நிறையா பேர் சேனலில் பார்த்துக்கிட்டு அவங்க போட்டிருக்காங்க, இவங்க இப்படி போட்டிருக்காங்க, நிறையா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு என்ன விதைக்கப்பட்டதோ அதைத்தான் நீங்கள் வழிபாட்டுக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த தொகுப்புலேயே அந்த உதாரணம் சொல்லிடுறேன். சனி பகவானுக்கு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி போகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகுது. சில வக்கரம்னால சில நேரங்களில் 3 மாதம் கூடும் குறையும், 2.25 வருஷம் ஆகிடலாம். அப்படிப்பட்ட சனி பகவான் ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் அதிபதியிலிருந்து 4 பாதம் இருக்கும். அந்த 4 பாதத்தை எப்படி கடக்கிறாரு அப்படி பார்க்கும்போது தான் இந்த 15/3/2025 தான் புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அவர் காலத்தை வைக்கிறார். ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா, இப்போ வீடு வாங்க போகிறீங்க, வீடு அமையலை, என்ன செய்வோம்? இடம் வாங்கி போடுவோம். இடம் வாங்கி போட்டது தான் இந்த 15/3/2025 இடத்த வாங்கி போட்டாச்சு. உங்களுக்கு சொந்தம் தான் ஐயா, ஆனால் குடியிருக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு அவரை பார்வை பட்டு விட்டது. உங்களுக்கு சொந்த வீடு இல்லாட்டியும் சொந்த இடம் இருக்கியா அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை வாஸ்து பூஜை பண்ணி கட்டணம் எழுப்பி வச்சு செஞ்சு, என்றைக்கு பால் காய்ச்சிறீங்க, என்றைக்கு முழுமையாக நுழைய போகிறீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்போ தான் மீனராசிக்கு நுழைவார்.
அது வரைக்கும் கும்பத்தில் தான் இருப்பார் அவர். அப்போ அது என்றைக்கு நுழைகிறாருன்னா 6/3/2025 மாதம் 22 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நுழைகிறார். அன்னைக்கு தான் அவர் புதுமனை புகுவிழா அப்படிங்கிற பாலை காய்ச்ச போகிறார். அன்னைக்கு தான் மீன சனிப்பெயர்ச்சி தொடங்கும். அது வரைக்கும் இது திருக்கணிதப்படி இவங்க ஒன்றாம் பாத நட்சத்திரம் நுழைஞ்சவனையுமே எல்லாருக்குமே மீன ராசிக்கு ஜென்மச்சனி தொடங்கிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதுக்குண்டான தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ரொம்ப இருக்காது. அந்த சொல்லுவாங்க 100ல் ஒரு 10%. அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி நல்ல திசைகள் நடந்துச்சுன்னா அது கூட உங்களை தாக்க விடாது. 7.5 சனி மீனராசிக்கு எல்லாருமே நல்லா இருப்பாங்களா சொல்ல முடியாது. எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஜாத ரீதியாக லக்ன ரீதியாக தசாவுக்கு தகுந்த மாதிரி பலன் கூடலாம் குறையலாம், முற்றிலும் மாறுபட செய்யலாம். மீனராசிக்காரன் பார்த்து போயா அந்த நொந்தா கிடக்கும் என்னையா நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தன் சொல்லுவான். இங்கிட்டு போய் கேட்டால் ஏங்க இப்போ தாங்க நான் சொந்த வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கேன் அப்படிமா. என்னையா ஒரு பக்கம் நல்லா சொல்கிறேன் ஒரு பக்கம் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ராசியை பொறுத்தவரையும் லக்னத்தை பொறுத்தவரையும் அவர் தனிப்பட்ட ஜாதகத்தின் முடிவே இறுதியானது. இது பொதுவான பலன் மட்டுமே. ஆனால் இருந்தாலும் 35% 40% இதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த சனிப்பெயர்ச்சியோட பொதுவான பலன்? நம்ம முழுமையாக சொல்ல வரல, இது திருக்கணிதப்படியும் சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சனிப்பெயர்ச்சி 15/3/2025 உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புதிய திருப்பங்கள் ஒரு பெண்ணால் வரும். அதாவது பெண்ணா ஒரு சிநேகிதியோ, அதை பெண் சிநேகிதி கண்டிப்பாக வருவாங்க உங்கள் வாழ்க்கையில். அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் நல்ல ஒரு வியாபாரங்களோ தொழில்களோ ஏதோ அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு சொத்தோ ஒரு வரவோ ஒரு சுகமோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? மேசராசிக்காரங்களுக்கு. ஏன்னா தனாதிபதி சுக்கிரன், கரஸ்தரக்காரங்கன் சுக்கிரன், 7ஆம் இடத்துக்கு அதிபதி அவன் தான். அப்போ கண்டிப்பாக பெண்கள் சவாசம் இருக்கும். அந்த பெண்களால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை நீங்கள் போராடி வெற்றி பெற்று வருவீர்கள். உங்களுக்கு நண்பர்கள், கூட்டாளிகள், மனைவி மூலியமாக எப்போதுமே லாபம் இருந்து கொண்டே இருக்கும். எப்படினாலும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு 15/3/2026 அடுத்த சனிப்பெயர்ச்சி 6/3/2026 வரைக்கும் 25-26 வரைக்கும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்குண்டான சம்பாத்தியம் தனம் அனைத்தையும் அள்ளி தருவ வருகிறார். எப்படி அப்படின்னா 30 வருஷத்துக்கு தேவையான சொத்து எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணீங்களா ஒரே வருஷத்துக்கு அள்ளி தூக்கி எரிஞ்சிடுவார். போயா அடுத்த வருஷம் வருவேன், அதுக்குள்ளே நீ எல்லாம் ரெடி வச்சுக்கோ, வந்த பணம் கொடுக்க முடியாது, இப்போயே கொடுத்துட்டேன் சேமிச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்றாரு. அப்போ என்ன செய்யணும்? மேசராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த 15/3/2025 கவனமாக இருந்து உங்களுடைய வரவு செலவுகளை கட்டுக்கோப்பில் வச்சுக்கிறணும். இது வரைக்கும் எப்படி செலவழிச்சு ரெண்டாவது விஷயம். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் இந்த ஒரு வருஷத்தில் தான் நீங்கள் எடுத்த பிறவிக்குண்டான பலனை பெற போகிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த செவ்வாயோட நிலைமை அப்படி இருக்குது. எப்படின்னா 15/3/2025 பார்க்கும்போது செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தான். இருந்தாலும் பாவக்கோள்களில் செவ்வாய் சேர்ந்தனால பாவக்கோள் மறைந்தால் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும், ஆயுள் கூடும், புதிய சொத்துக்கள், திருமணங்கள், குழந்தை பாக்கியங்கள், இடம் விட்டு இடமாகிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, புதிய வியாபாரம் பார்க்குறது, அதில் வெற்றி கிடைக்கிறது, புதையல் யோகம்லாம் உண்டு. இந்த வருஷத்தில் உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு மிக 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 மேன்மையான பலனை கொடுத்தே தீருவார். ஏன்? புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை கால் எடுத்து வைக்கும்போது அது உங்களுக்கு நடைந்தேர்ந்து விடும். அப்படிப்பட்ட ராசிக்காரங்க நீங்கள். பொதுவாக நீங்கள் வேலை பார்க்குறத பொறுத்த வரைக்கும் இந்த கட்டடக்கலைகள், மண் சம்பந்தப்பட்ட பொருள், செங்கச்சூளைகள், பூமியில் விளையக்கூடிய பொருட்கள், நிலங்கள், காய்கறிகள், இந்த மாதிரி கமிஷன் வியாபாரங்கள், இல்லை அவங்க ஒன்று அந்த வேலை பார்க்கணும், இல்லை அந்த வேலைக்காரங்கிட்ட சம்மந்தம் பண்ணியிருக்கணும்.
அவங்க மூலியம் வரவுகள். ஒன்று அந்த வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் நீங்கள், இல்லை அந்த வேலை உள்ளவங்க ஒரு நண்பராக இருக்கலாம், அவங்க மூலியமாக உங்களுக்கு வர சொல்ல நடக்கும். நீங்கள் ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடை வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையில் அவங்கெல்லாம் உங்களுக்கு கூட்டணியாக வந்து உங்களுக்கு வர சொல்ல வந்து பங்கேற்பாங்க. அப்படி எடுத்துக்கணும். இந்த காலத்து இது மாதிரி போகணுமா இல்லையா? இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணணும், நல்ல லாபம் கிடைக்கும். இல்லையா நான் வேறு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்யா, ஒன்றும் தப்பு இல்லை. ரியல் எஸ்டேட் பண்ணுற நண்பன் உங்களுக்கு நண்பனாக இருப்பான், அவை மூலியம் லாபத்தை பெறுவீங்க. இப்படி தான் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒன்று போல் கிரகங்கள் வேலை செய்யாது. ஆனால் ஒன்று அவன் பார்க்கணும், இல்லை அவன் சம்பந்தப்பட்ட நட்பு வட்டாரத்திலேயோ பழக்க வளத்திலேயோ அவங்க மூலியமாக லாபத்தை பெறுவீர்கள். அது உங்களுக்கு ரியல் எஸ்டேட் உள்ளவங்க, காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, பூமியில் சம்மந்தப்பட்ட பால் வியாபாரி, அதே போல் மின்சாரம், அந்த மின்சாரத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் உங்களுக்கு நட்பாகவோ இல்லை நீங்களாகவோ இருக்கலாம். அது உங்கள் ஜாத ரீதியாக ஏற்றம் இறக்கம் இருக்கத்தது. ஏன்னா இதில் இந்த நட்சத்திரம் இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிதேவதை. கேது அஸ்வினி, பரணி சுக்கிரன், கார்த்திகை சூரியன். அப்போ எந்த ரூபத்திலேயாவது உங்களுக்கு அந்த பலனை கொடுத்தே தீருவார். சரி, அப்போ 15/3/2020 சனிப்பெயர்ச்சி புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் தான் சொல்லணும். அதாவது இது வந்து சனிப்பெயர்ச்சி கிடையாது, நட்சத்திர பற்றி சொல்லணும். அதான் முறை. ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னும், அதாவது சதயத்திலேருந்து ராகு சாரத்திலேருந்து குரு சாரத்தை பெறுறார். குரு சாரம் பெற்றவரையுமே அவருக்கு நல்ல குணம் கிடச்சிரும். இப்போ ஒரு இடத்துல ஒரு மனிதன் வந்து ஒரு பக்தி கோயிலுக்கு போகிறோம், நம்ம எண்ணம் எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். அழகாக போய் நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த எண்ணத்தோடு போவோம், அந்த எண்ணத்தோடு வருவோம். அதே ஆள் ஒரு சினிமாவுக்கு போகிறாரு. அப்போ சினிமாவோட எண்ணத்தை இன்றைக்கி பண்ண போகிறோம்னு அவர் தன் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணி போகிறாரு, அது அங்கே கிடைக்கிது, வாங்குற வர்றாரு. இதே ஹோட்டலுக்கு போகிறாரு, பசியோடு போய் சாப்பிடணும் போகிற சாப்பிட்ற வர்றாரு. அப்போ எந்த எண்ணம் போல் இருக்கிறீங்களோ அதுவே நீங்கள் மாறி விடுகிறீர்கள். இது வரைக்கும் ராகுவோடு இருந்தார். ஏகப்பட்ட பெண்களால் பிரச்சனை, போகத்தில் சிக்கி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, சொந்த வந்த அண்ணன் தம்பியில் பிரச்சனை, அம்மாட்ட பிரச்சனை, அப்பாட்ட பிரச்சனை, நிறைய பிரச்சனை சந்தித்த மேசராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள். இது வரைக்கும் புரியாதவங்களாம் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. இதுக்காகத்தான் நம்ம வீட்டுக்காரர் சம்பாத்தியம் பண்ணார், நம்ம தப்பு அப்படிங்கிற உங்களுக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல உயர்ந்த பண்புகளும் உள்ள குணங்களும் கிடைக்கும். அந்த மாதிரி குணங்கள் எதிராளியும் உங்களுக்கு நடந்து கொள்வார்கள். இதுதான் இது வரைக்கும் அந்த நட்சத்திர அதிபதி தான் கணக்குன்னு. எப்பயுமே ஒருவன் யாரோடு சேருகின்றானோ அவனாகவே அவன் ஆகிவிடுகிறான். இதில் 100க்கு செல்லும். அதனால தான் நட்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுவோம் நாங்கள். ஒரு மனிதன் யார்கிட்ட நட்பு சேர்ந்துருக்கிறானோ அந்த நட்பு மூலியமாக அவன் பல இதுகளை கற்றுக்கிறான். அப்போ இப்போ சனி எங்கே போகிறாரு? குருவோட சாரத்தை பெற்று புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அவர் அப்படியே தூக்கி வைக்கிறார். பாடத்தை படிக்க போகிறார். ராகுகிட்டேருந்து பாடத்தை படித்தாச்சு. போகம், இப்போ யோகம். உங்களுக்கு வந்து என்ன சொல்ல சிற்றின்மோ, இப்போ பேரின்மோ. அப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே மேசராசிக்காரர்களுக்கு பொற்காலமே என்று சொல்வதில் ஐயமில்லை. அப்போ இதுவரை போனது ஓட்டுமியா, இனி வர்றது பார்ப்போம். இனிமேல் உங்களுக்கு நல்ல செய்தி தான். நல்ல மனசார வாழ்த்துகிறோம். மேசராசிக்காரங்கள் இனிமேல் உங்களுக்கு 30 ஆண்டுகள் உண்டான அனைத்தும் பெண்களாலும் சரி, ஆண்களாலும் சரி, மாணவர்களாலும் சரி, இளைஞர்களாலும் சரி, அந்த 40 வயசுக்கு முள்ள அனைவருக்குமே அற்புதமான 2025 ஆண்டும் சிறப்பாக இருக்கிறது. 15/3/2025 6/3/2026 வரைக்கும் அற்புதமான பலனை அள்ளி வழங்க வருகிறார் இந்த புரட்டாதி நட்சத்திர பயிற்சி சனி பகவான். அப்படி தான் சொல்லிக்கிறணும். சனி பயிற்சி சொல்லலை, நல்லா கேட்டுக்கிறணும். இது புரட்டாதி நட்சத்திர சனி பயிற்சி தான் சொல்லணும். சனி வந்து ஒரு நட்சத்திரத்துலேருந்து ஒரு நட்சத்திரம் பேசியாரு, அது புரட்டாதி நட்சத்திர பயிற்சி. ஏன் அப்படின்னா இவர் ஒரு ராசியிலேருந்து ராசிக்கு போகிறதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிறார். அதனால் இவர் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்குது. அப்போ இந்த 15/3/2000 பெண்களாக இருந்தால் உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டுங்க, ப்ரமோஷன் உண்டுங்க. நல்ல ஐடி கம்பெனியில் எவ்வளோ ஆக்கிங்கன்னா அந்த ஐடி கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறி நல்லா சம்பாத்தியம் பண்ணக்கூடிய யோகம் ஆண்களாக பெண்கள் கிடைக்கும்.
ரெண்டாவது, நான் சொன்னது போல் வியாபார சம்பந்தப்பட்ட ஆள்கள் அவங்க மூலியமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே போல் மாணவர்கள் நல்ல கல்வியோடு அடுத்து படிப்பீங்க. இதுக்கு முன்னால் இருக்கிற ரிசல்ட்டு இனிமேல் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கு நல்லா படித்து நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா செவ்வாய் ஆட்சி வீடு அல்லவா, அதனால் கவர்மெண்ட் வேலைகள் இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருப்பாங்க. அப்படி தான் பார்த்துக்கணும். அதுக்காக கவர்மெண்ட் எல்லாம் கிடைக்குமா சொல்ல முடியாது. நீ கவர்மெண்ட்டை பார்க்கணும், இல்லை உன்னுடைய நண்பர்கள் கவர்மெண்ட்டை பார்த்து அவங்களும் லாபத்தை பெறணும். எப்படியோ லாபம் கிடைச்சா சேர்த்தானே, அவ்வளோதான். அடுத்து, இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உருவாகும். வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் உண்டு. இளைஞர்களுக்கெல்லாம் எந்த கவலைப்பட வேண்டாம். ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு. இது வரைக்கும் புரிந்து கொள்ள முடியாத மனைவிகள், கூட பிறந்தவங்க, சொந்தங்களாம் புரிந்து கொண்டு நடப்பார்கள். உங்களுக்கு ஒரு நற்பெயரை கொடுக்க அவங்களே தன்னச்சியாக வந்து சேருவார்கள். அதுக்கப்புறம் 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு தான் மிக மிக சொத்து சேர்க்கக்கூடியது, சொந்த பந்தங்கள் சேர்றது, பேரம்பேத்தி எடுக்கிறது, நல்ல சம்பந்தி உருவாகிறது, நல்ல ஒரு பாராட்டு, நன்மதிப்பு, இந்த பட்டம் மலிப்புன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி விழா இதான் நடக்கும் உங்களுக்கு. திடீர் யோகங்கள், திடீர்னு ஒரு பதவியெல்லாம் கூட வாய்ப்புகள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அது பூரா உங்களுக்கு சரியாகி இந்த 2025 உங்களுக்கு மிக 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 அற்புதமாக இருக்கும் என்று சொல்லி, வரக்கூடிய காலங்கள் இந்த 15/3/2025 பொற்காலமே 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 என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் மகிழ்ச்சியாக உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.